ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போது கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓணம், பூஜை, தீபாவளி, அப்படி வரிசையாக விநாயகர் சதுர்த்தி அப்படி பண்டிகை வருது. இப்போது நம்ம தீபாவளிக்கு வந்து நிறைய பேர் வந்து துணி எடுப்பாங்க, பலகாரம் பண்ணுவாங்க. அதை தவிர்த்து முக்கியமாக பார்த்திங்கன்னா பட்டாசு வாங்குவாங்க. இந்த பட்டாசு கடை நடத்துன்னு சொல்லி நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஸோ இந்த பட்டாசு கடை நடத்துறதுக்காக என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்களும் பட்டாசு கடை நடத்த ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்கிறதெல்லாம் எடுத்துக்கோங்க. செப்டம்பர் 30க்குள்ளால் இ-சேவை மையத்தில் போய் அப்ளை பண்ணணும். ஸோ அதற்காக தான் அந்த பதிவு போடுறேன். இந்த பட்டாசு கடை வைக்கிறதுக்கு வந்து தற்காலிகமாக லைசன்ஸ் எடுக்கணும். ஸோ நீங்கள் இது அப்ளை பண்ணதுக்கு உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த வெடிபொருள் உரிமம்னு சொல்லி அது பேரில் வந்து தமிழ் அரசு ஒரு இது சொல்லியிருக்காங்க, 500 ரூபா பணம் கட்டி எடுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே கடை வைக்கிறீங்களோ அதோட ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த இடத்துக்கான பட்டா, கரந்தீர ரசீது, இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கோங்க. உங்கள் ஆதார் கார்டு, இவ்வளோ தான் நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா, மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, வெடிபொருள் உரிமம் தலைப்பில் வந்து ஒரு 500 ரூபா பணம் செலுத்தி அந்த ரசீது எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் எங்கே பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து அந்த ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. அந்த இடத்தோட பட்டா, கரந்தீர ரசீது அதை எடுத்துக்கோங்க. இவ்வளோத்தையும் எடுத்துக்கிட்டு உங்கள் ஆதார் கார்டை எடுத்துக்கிட்டு இ-சேவை மையத்துக்கு போங்க. நீங்கள் வந்து இந்த லைசன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் இடத்த ஆய்வு பண்ணி உங்களுக்கு அந்த லைசன்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் நீங்கள் தொடர்ந்து வந்து இந்த கடையை நடத்திக்கலாம். தீபாவளிக்காக பட்டாசு விற்பனை சேல்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அம்பேத். தேங்க்யூ ஸோ மச்.